ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டேட். ஸோ தளபதி சிஸ்டனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவின் ப்ரொடக்ஷன்ஸே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தளபதியோட கடைசி படம்னா இந்த ஒரு தளபதி சிஸ்டன் தான். ஸோ இந்த ஒரு படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்க வந்து போகிறாங்க. 2026க்கு அப்புறம் என்ன வேணும் மாறலாம், பட் இப்போதைக்கு நம்ம தளபதியோட கடைசி படம்னா இந்த ஒரு தளபதி சிஸ்டன் தான். இந்த ஒரு படத்தை கேவின் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் டேரக்டர் ஹைஷ்னோத், மியூசிக் நம்ம அல்லு. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு கன்னடா பேஸ் கம்பெனி. இவங்க இப்போ நம்ம யஷ்ஷோடைய டாக்ஸிக் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழில் நம்ம கங்குவா படத்துக்கு கோ ப்ரொடியூசர் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ப்ராப்பரான ஒரு ப்ரொடியூசராக இந்த ஒரு தளபதி சிஸ்டனில் நம்ம தளபதியோட தளபதி சிஸ்டனில் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க, அதாவது ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போது KVN 5 அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க சொன்னாங்க. KVN 5 அப்டேட் டுடே 5 PM அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி சிஸ்டன் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வந்து போகிறாங்க. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ஹைஷ்னோத் டேரக்ட் வந்து பண்ண போகிறாரு அண்ட் மியூசிக் அல்லு. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது மல்லுத்தோட மியூசிக் காண்டி தான். ஆஃப்டர் லியோக்கு அப்புறமா இந்த ஒரு படத்தில் ஒர்க் வந்து பண்ண போகிறாங்க அனிருத்தும் விஜய் சாரும். ஸோ அதனால் மியூசிக்லாம் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி வெயிட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹைஷ்னோத் இந்த ஒரு படத்தை டேரக்ட் வந்து பண்ணுறாரு. ஸோ ஹைஷ்னோத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்ற ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஹைஷ்னோத் ஒரு படத்தை டேரக்ட் வந்து பண்ணுறனால இந்த ஒரு படம் வந்து சதுர்ந்த வேட்டையமாக இருக்கும், இல்லைனா வந்து தீரன் அதிகாரம் ஒன்றுமா இருக்கும், இல்லைனா வந்து அதிர்ஷ்ட வச்சு 3 படங்கள் வந்து பண்ணியிருந்தார் இல்லையா. அதில் ஒரு படம் வந்து ரீமேக், அதுக்கப்புறம் வந்து வலிமை பெருசாக வந்து போகலை, துணி ஓகே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து பண்ணிருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வந்து வேண்டாம், ஒரு ஆவரேஜான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வந்து படத்தோட ட்ரெய்லர் அப்புறம் படத்தை பார்த்துட்டு நம்ம பெருசாக செலவிட்டு வந்து பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹைஷ்னோத்தோட இந்த படமாக இருக்கும் அந்த படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த ஒரு படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஹைஷ்னோத்தே அஃபிஷியல் ஷேர் பண்ணியிருப்பார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில். விஜய் சாரோடைய 200% விஜய் சாரோடைய படமாக தான் இருக்கும். அவர் என்கிட்ட சொல்லும் போதே என் படத்தை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்ப்பாங்க, அரசியல்வாதிங்க பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் விஜய் சாரே ஹைஷ்னோத்தை கேட்க வச்சிருக்காரு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஒரு படம் அவர் சொன்ன மாதிரியே ஒரு அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். பட் இந்த ஒரு படம் வந்து தெரியோட ஸ்டைலில் இருக்கும், அந்த ஒரு ஸ்டோரி லைனில் இருக்கும் அப்படிமா கேள்விப்பட்டேன். நம்ம விஜய் சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடிக்கிறார் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ இது இப்படிலாம் இருக்கட்டும். இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு தளபதி சிஸ்டனுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீம் கொடுக்க வந்து போகிறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோவில் என்ன நிறைய விஷயங்கள் பேசவும் செய்யலாம் இந்த ஒரு படத்தை பற்றி.